முன்னுக்கு எந்திரிக்கார தம்பி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு பட சும்மா கூட உங்களை படு யாரு கொஞ்ச நேரம் தான். ஏங்க எப்ப பாரு அலறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இனிமேட்டு பெண்கள் அலறான்னு நினைச்சா ஆண்கள் சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி என்கிட்ட அலறா, வேற எவனையும் பார்த்து சிரிக்காம இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க. வெளியில வேற எவனையாவது பார்த்து உங்க பொண்டாட்டி சிரிச்சா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தோல்ல துண்டு போட முடியுமா? தலையில தான் துண்டு போட்டு போகணும். அதனால்தான் பாரதி சொன்னார், நடுவர்களே, வலிமை சேர்ப்பது தாய்முளை பாலடான்னா. ஒரு ஆணுக்கான வலிமை ஒரு பெண்ணுடைய தாய்முளை பால்ல இருந்து கிடைக்குதுன்னா வலிமை சேர்ப்பது தாய்முளை பாலடா. மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் கழியளிப்பது பெண்கள் அறமடா. துன்பம் தீர்வது பெண்மையினாலடான்னு சொன்னா அப்படின்னா ஒரு பெண்ணாலதான் உங்க வாழ்க்கைக்கான துன்பமே சரியாகுதுங்க. ஆண்களுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காதுங்க. ஆனா எப்பேற்பட்ட ஒரு கணவனை தெரியுமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும்? உங்களுக்கு உண்மையா அது தோணுச்சுன்னா கைத்தட்டுங்க. சரியா? ஆண்களுக்கு பெண்கள் அழுதால் பிடிக்காது நடுவர்களே. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு ஆணை தெரியுமா ஒரு பெண் கணவனை அடைய நினைப்பா? அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட, அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட தன்னை அளவைக்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு ஆணை தான் ஒவ்வொரு பெண்ணும் விரும்புவான்னு சொன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு கல்யாணம் ஆனதானங்க கிடைக்கும். எல்லார் வீட்லயும் சண்டை இருக்குங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும்னு பாட்டுல சொன்னாங்களே, எப்படி? அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், ஒரு கூட்டுக்கு வாழ்த்துக்கு பாலகனி வேணும், ஒரு வாசல் எல்லாம் வேணும், ஒரு தாளம் எல்லாம் கூட்டும், தப்பி தருகிட 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 போனட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், ஒரு கூட்டுக்கு வாழ்த்துக்கு பாலகனி வேணும். நான் கேக்குறேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் எதுங்க சந்தோஷம்? நீங்க கட்டுக்கட்டா பணத்தை வீட்டுல அடுக்கி வச்சிருக்கிறது சந்தோஷமா? இல்ல பல பட்டு புடவைகளை அடுக்கி வச்சிருக்கிறது சந்தோஷமா? கிடையாது. எது சந்தோஷம் தெரியுமா? அந்த வீட்டுல குழந்தை செல்வங்கள் தவழ்வது தாங்க ஒரு வீட்டுக்கான உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறது உங்களுடைய மனைவிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. வள்ளுவன் சொல்றான், மங்களம் என்ப மங்களம் மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேருன்னு சொல்றான். அப்படின்னா ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி என்ன தெரியுமாங்க? குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்ங்கிறாங்க. பொண்ணே பிடிக்கலங்கிறீங்கல்ல, பொண்டாட்டியே வேணாங்கிறீங்கல்ல, உங்களையும் சேர்த்துதான் கேக்குறேன். எல்லாரும் அவங்களையும் சேர்த்து விட்டுருமா? பொண்ணே வேணாம் பொண்டாட்டியே வேணாங்கிறீங்கல்ல, இந்த உலகத்திலேயே நீங்க எதுக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் சந்தோஷப்படுவீங்க. உண்மையா இல்லையா? எனக்கு எப்படி பிறக்கும்? சம்சாரத்து தான் பிறக்கும். இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். கீழே ஒரு ஆடியன்ஸ் பட்டிமன்றத்தை தவிர்த்திருக்கலாம். ஏங்க, யாழினியும் முத்ராவும் கிடைச்சது தானே உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம்னா அதை உங்களுக்கு கொடுத்தது லேக்காமா தானங்க. அத அழகா சொல்லுவாங்க பாருங்க, ஒரு ஆணுக்கு எத்தனை மகன் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளைக்காக தன்னுடைய மனைவி கிட்ட அப்படியே பிச்சை கேட்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே போவாங்க. அது அழகா சொன்னானே பாட்டுல. எங்கனா காட்டு நீலுக்கு பனி பிடிக்கும், தான கோயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணு வீருக்கு மண் பிடிக்கும், வெள்ளப்பனுக்கு பெண் பிடிக்கும், அரசு மகனுக்கு வாழ் பிடிக்கும், அழுத புயலுக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமுக்கு கண் கையில பொம்பளைக்கு வெயில் பிடிக்கும், அண்ணன் தவறு நீ எடுத்தாலும் ஆட்டம் மீன் காதலில் எடுக்கும், அண்ணன் அண்ணினா கொடுத்தாலும் ஆனந்த பூவுக்கு பொன்னேனு வலிக்கும், பட்டப்புள்ள பட்டுக்கூடு பாதமில்லை விட்டு வீடு பட்டப்புள்ள எடுத்துக்கும், பாதமில்லை விட்டு வீடு வெளிச்சேனை வச்சு நிக்கட்டி விரட்டி எடை குச்சி குச்சி ரக்கமா, ஹே கூடு சொல்லி ரக்கமா, ஹே குச்சி குச்சி ரக்கமா, வரமாட்டா நீ கொஞ்சம் பேச பண்ணு ஒண்ணு வரமாட்டா, சாதி சாதி பொங்கலையே சாமி கோயிலே கோயிலையே குச்சி குச்சி ரக்கமா, ஹே கூடு சொல்லி ரக்கமா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. எப்பேற்பட்ட வரிகளை எழுதியிருக்கிறாங்க பாருங்க. நான் கேக்குறேன், அழகா வந்து என்னுடைய மருமகர் சொன்னாரு. என் மருமகர் அவரு ஆமா, அப்பா அண்ணன் அம்மா மருமக எல்லாம் ஒரு மேடையிலேயே இருப்போம். நாங்க சொன்னாரு வந்து நின்று சொன்னாரு, எங்களுக்கு வந்து அம்மா தான் பிடிக்கும். மிஸ்டர் மஞ்சுநாதன்
எனக்கு எங்க அம்மா தான் பிடிக்கும். கேடிச்சி டாடி, எங்க அம்மா தான் பிடிக்கும், எங்களுக்கு பொண்டாட்டியே பிடிக்காது. இந்த சபையில ஒரே ஒரு கேள்வி கேட்கிற, உண்மையா இருந்தா கை தட்டுங்க. சரியா? நிறைவு பேச்சாளருக்கு இப்படி பண்ணக்கூடாது, விசிறதெல்லாம் போதும், கவனிங்க. உண்மையா இருந்தா நீங்க சொல்லுங்க. ஒரு பெண் கழுத்துல 3 முடிச்சு விழுந்து, ஒரு பெண் கழுத்துல 3 முடிச்சு விழுந்து தாரம், அதாவது மனைவிங்கிற ஸ்தானத்தை அடையாம இந்த உலகத்துல ஒரு பெண் தாயானா இந்த சமுதாயம் முதல்ல அந்த தாய்மையை மதிக்குமான்னு யோசிப்பார். அப்ப அவங்களுடைய தாய்மைக்கு அழகு சேர்ப்பது, மரியாதை கொடுப்பது அந்த தாரம்ங்கிற பதவி தானங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க அம்மாங்கிறவங்களை நாங்களும் சாதாரணப்பட்டவங்க எல்லாம் சொல்லலைங்க. அம்மா என்ன சாதாரணப்பட்டவங்க நினைச்சீங்களா? ஒரு பெண் கருவுல சுமக்கும் போது 10 மாதம் சுமப்பா. அதோட ஒரு பெண் அடையக்கூடிய மாற்றங்களை வரிசைப்படுத்துவாங்க பாருங்களேன். 1ஆம் மாதம் உதிரம் நின்று, 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து, 3ஆம் மாதம் முழுதும் தெரிந்து, 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து, 5ஆம் மாதம் மாங்காய் தின்று, 6ஆம் மாதம் இளைப்பது வாங்க, 7ஆம் மாதம் இடுப்பது நோக, 8ஆம் மாதம் நடையது தளர்ந்து, 9ஆம் மாதம் தனிமையில் எழுது, 10ஆம் மாதம் பலர் முன் கதறி கதறி பதறி பதறி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால் அம்மாங்க. அழகா சொல்லுவாங்க, புரண்டு படுத்தால் எங்கே குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்துல தூக்கத்தை தியாகம் செய்தவள் நம்முடைய அம்மா. எத்தனை முறை கரு வயிற்றில எட்டி உதைத்தாலும் மீண்டும் ஒரு முறை உதைக்காதான ஆசைப்பட்டவள் நம்முடைய அம்மா. அழகா நாலடியார்ல சொல்லுவாங்க, வலியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவான் மகர் கண்டு தாய் மறந்தால் அங்குன்னு. என்ன தெரியுமாங்க அர்த்தம்? ரொம்ப சிம்பிளான அர்த்தங்க. 10 மாசம் ஏகப்பட்ட வலிய தாய்மை அடைஞ்ச பெண் சந்திப்பா. வலியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும், அந்த பிரசவ வலியையும் சேர்த்து அனுபவிப்பா. இத்தனை வலியும் அனுபவிச்ச பொன் கவான் மகர் கண்டு தாய் மறந்தால் அங்கு. தன்னுடைய குழந்தையை கையில் ஏந்தி அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கும் போது அத்தனை வலிகளையும் நொடியில மறந்துடுவான்னு சொன்னா அவ அம்மா மட்டும் இல்ல, அவ மனைவிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? எல்லாம் தான் சொன்னாங்க, ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்லை. பெத்தவளை கம்பேர் பண்ணும்போது கடவுளே ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னா உங்கள் அலைபேசியை எடுத்து பாருங்கள், மற்ற எல்லா எண்களும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்டிருக்கும், உங்கள் தாயின் எண் மட்டும் அம்மா என்றே பதியப்பட்டிருக்கும்னு சொன்னாங்க. அந்த அம்மாங்கிற உறவுக்கு உங்களோட நண்பர் தான் கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் அருமையா மகுடம் சூட்டினார். எப்படி தெரியுமா? லைட்டா எக்கோயிங்க, நான் பேடு வேண்டாம், நீங்க மட்டும் அழகா சொன்னாங்க. உங்க அம்மா ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சுக்கோங்க. என்னை நீ பூமியில் நட்டாயே, கண் எந்த மேலே பட்டால் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே அப்படின்னா ஒவ்வொரு அம்மாக்குள்ளேயும் ஒரு மனைவி இருக்காங்கிறத முதல்ல ஆண்கள் புரிஞ்சுக்கணும் நடுவுல என்று சொல்லி நேர்மின்மை காரணத்தினால அடுப்புங்கரையில
உணவு கூட அதிகம் வேவாதுங்க. அடுப்பங்கரையில உணவு வேவதை விட அதிகம் வெந்து கொண்டிருப்பாள் உங்களுடைய மனைவி. சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மூட்டை கட்டு சாகும் வரை சமய கட்டுன்னு வாழ்ந்துட்டு இருப்பா. அவளுக்குள்ள ஒரு பாடகி இருப்பா, அவளுக்குள்ள ஒரு பேச்சாளர் இருப்பா, அவளுக்குள்ள ஒரு நடிகை இருப்பா. குடும்பமா தன்னுடைய லட்சியமான வரும்போது ஒவ்வொரு பெண்ணும் லட்சியத்தை ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தை தலையிலையும் வயிற்றிலையும் கையிலையும் தாங்கிட்டு இருக்காங்கன்னா அதையும் உங்களுக்கு ஆண்களுக்கு புரிய மாட்டேது. 1000 பிரச்சனை வரலாங்க ஆண்களுக்கு. நண்பர்கள் தேர்தல் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நண்பர்கள் ஆறுதல் கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு மனைவியால மட்டும்தான் தன்னுடைய மடி நிழலை உங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? அழகா குறுந்தொகையில சொல்லுவான் நடுவர்களே, வினையே ஆடவர்க்கு உயிரே வாணுதல் மனையுரை மகளிர்க்கு ஆடவர் உயிர் என நமக்கு உரைத்தோறும் தாமே அழாள் தோழி அழுங்குவர் செலவேம்பாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்க்கா? ரொம்ப சிம்பிள். வேலைக்கு புருஷன் வெளிநாடு போயிருக்கலாம், வேலைக்கு புருஷன் வெளியூர் போயிருக்கலாம், வேலைக்கு புருஷன் மஞ்சுநாதன் சேட்டா மாதிரி பட்டிமன்றம் பேச ஊர் ஊரா பெட்டியை தூக்கிட்டு போய்க்கி இருக்கலாம். ஆனா வீட்டுல மனைவி என்ன தெரியுமா பண்ணுவா? அவ என்னைக்கா இருந்தாலும் என்னை தேடி வந்துருவாருன்னு காத்துட்டு இருப்பா. வேற யாரையும் தேடி போக மாட்டா. அதை எப்படி தெரியுமா? ஒரு ஆணை மனசுல நினைச்சு ஒரு பெண் தவிப்பா நடுவர்களே. இவங்க நீங்க எல்லாம் வெளியில வேலைக்கு போகும்போது அப்படி கொடுத்தது உங்களுடைய பாடலும் வாழ்க்கையும் என்று சொல்லி நிறைவாக ஒவ்வொரு உறவு நம்மளை விட்டு போகும்போது ஒவ்வொன்றும் நம்மளை விட்டு போன மாதிரி இருக்குங்க. தாய் போனா தாயோடு அறுசுவை போம். அம்மா போனா அடுத்த வேளை நம்ம சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்காது. தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம். அதனால்தான் சொன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா. அப்பா போனா ஒரு மனுஷனுக்கு அறிவு போச்சு. சேயோடு தான் பெற்ற செல்வம் போம். அதனால்தான் கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போது குழந்தை போயிடுச்சு அப்படின்னா புத்திர சோகம் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சுடான்னு சொல்லுவாங்க. ஆய வாழ்வு உற்றாருடன் போம். நல்ல செல்வ செழிப்போட நம்ம வாழலன்னா சொந்த பந்தம் எல்லாம் போயிருவாங்க. உடன் பிறப்போடு தோல் வலிப்போம். அண்ணன் பக்கத்துல இருந்தானா ஒரு தந்தமுள்ள யானை பாதுகாக்கிறதுக்கு சமம். உடன் பிறப்போடு தோல் வலிப்போம். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாருடன் போல் உடன் பிறப்போடு தோல் வலிப்போம்னு சொன்னவங்க பொன் தாலியோடு, அதாவது உன் மனைவியோடு எவையும் போம், எல்லாம் போயிருந்தான்னு சொன்னாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? அழகா வள்ளுவன் சொன்னாருங்க, அறத்துப்பால்ல ஒரு கேள்வி எழுப்புறாரு. பெண்ணில் பெருந்தக்க யாவுல, பெண்ணை விட சிறந்தது இந்த உலகத்துல என்னடான்னு வள்ளுவர் கேள்வி கேட்கிறாரு. அடுத்து பொருட்பால்ல அவரே பதில் சொல்றாரு, பெண்ணே பெருமை உடைத்ததா, ஒரு பெண் தாண்டா சிறந்த வாங்குறாரு. காமத்து பால்ல மனைவிங்கிற பெண்ணை கம்பேர் பண்ணி சொல்றாரு, என்னது பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட சிறந்தது இந்த உலகத்துல இல்லடா, உன் மனைவி விட சிறந்தது இந்த உலகத்துல இல்லடாங்கிறாரு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்து
நியதி உலகன்னு சொன்னார் வள்ளுவர். அழகா நடுவர் முன்னுரையில சொன்னாங்க, யாருக்கு எப்ப முடிவுன்னு யாருக்கும் தெரியாது, இது ஆண்டவன் போட்ட முடிச்சுன்னு சொன்னார். அப்ப நேத்து இருக்கிறவன் இன்னைக்கு இருக்க மாட்டான்டா, வருத்தப்படாத அப்படின்னு உலகத்துக்கே புத்திமதி சொன்ன வள்ளுவன் தான் பொண்டாட்டி இறந்த சமயம் என்ன தெரியுமா பண்ணாரு? அழுகிறாரு. 4 வரி பாடலா சொல்றாரு. அடியிற்கினியாலே அன்புடையாலே படி சொல் தவறாத பாவாய், அடி வருடி பின்னெழும்பி முன்னெலும்பும் பேதாய், இனிதா என் தூங்கும் என் கண் இரவுங்கிறார். என்ன தெரியுமா அர்த்தம்? அடியவனுக்கு இனியவளே, அன்புடையவளே, நான் சொன்ன சொல்படி நடக்க தவறாத பெண்ணே, எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுபவளே, இனிமே நீ இல்லையே, எப்படி என்னுடைய கண்கள் இரவுல தூங்குன்னு எழுதினார் அப்படின்னா நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. எல்லாருக்குமே 20ல நடக்கிற கல்யாணத்தை விட 60ல நடக்கிற கல்யாணம் ரொம்ப பிடிக்கும். ஆமா தானே டாடி? தயாராயிட்டீங்களா? எங்க மம்மி ஓகே. 60ல நடக்கிற கல்யாணம் எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஏன் தெரியுமா? 20ல நடக்கக்கூடிய கல்யாணம் இலசுகளுக்கு மனசுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். 60 வருஷமா நான் இவளோட கையை பிடிச்சு தாண்டா வாழ்க்கையில கடந்து வந்திருக்கேன்னு ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா? கண் கலங்குவாங்க. இளமை காதலை விட முதுமை காதலை அழகுபடுத்தினார் பாவேந்தர் பாரதிதாசன். என்ன தெரியுமா? அந்த அம்மாவெல்லாம் பாருங்களேன், முன்னாடி இருக்காங்கல்ல, அவங்கதான் அழகி. அந்த முதியவருக்கு எப்படி தெரியுமா சொன்னாங்க? புதுமலர் அல்ல அவள், புதுசா பூத்த பூ மாதிரி எல்லாம் இல்ல, புதுமலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, அவள் உடம்புல காஞ்சு போயிடுச்சுடா. சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவற்கு வரல் நிலம், குளிர்கள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே இன்பம் நல்கும். அவள் இருக்கிறாடா, எனக்கு அது போதும்னு சொன்னாங்க அப்படின்னா நிறைவாக நடுவர்களே, இந்த உங்க முதுமை காதல் எவ்வளவு அழகானது எங்க பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். பிறந்து விட்டோம்னு வாழாமல் இனி வாழ்க்கையில் பிறக்க போவதில்லை போல வாழுங்கடான்னு எங்க பாட்டுல சொன்னாங்க. எப்படி தெரியுமா? சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சர்க்கம் இருக்கு, அடி சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவனும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டால் இருக்கு, அடி பாசம் மட்டும் போடும் தண்ணி ஆசைதானே என்ன உன்மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமையாகந்தம், நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனிப்பட்டும் மாதத்தில் உன் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி பார்த்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், அழகே உண்டியா பிறர் கழுதா கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோழோடு காட்டுக்கூடும் அழிவது பூலோகம் வானகத்தின் எல்லை, பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை என்று சொல்லி வாழும் வரை உடன் இருப்பவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தி வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு அழகா சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நம்ம ஒரு நாள் இறந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மளோட ஆத்மா நம்ம பொத்தி பொத்தி பாதுகாத்த புடவை எடுத்துட்டு போகாது, நகையை எடுத்துட்டு போகாது, ஆசைப்பட்டு கட்டின வீடை எடுத்துட்டு போகாது, ஏன் நம்ம பொத்தி பொத்தி தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறமே இந்த தோலை கூட எடுத்துட்டு போகாது. அப்ப எதை தாண்டா எடுத்துட்டு போகும்னு கேட்டா நம்முடைய ஆத்மா நாம் செய்த தானத்தையும் தர்மத்தையும் மட்டும்தான் எடுத்துட்டு போகும்னு சொன்னா வெளியூர் செல்பவனுக்கு தான் கற்ற கல்வி துணையாகும். அதனாலதான் கொத்து வேலை செஞ்சு கூடி வேலை செஞ்சாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. வெளியூர் செல்பவனுக்கு தான் கற்ற கல்வி துணையாகும், சரீரம் போனவனுக்கு தான் செய்த தானமும் தர்மமும் துணையாகும் சொன்னா பணத்தால் தான தர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அன்பான வார்த்தைகளை தொடுத்து கூட தான தர்மம் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த ஹரிபாலகிருஷ்ணன் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் வாய்மொழி கேட்ட மரியாதைக்குரிய மக்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைவாக பேசுகிறாளுக்கு ஒரு சிரமம், மக்கள் இருக்காங்களா, எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் இருந்து கடைசி வரைக்கும் கேட்டதில் ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் இவ்வளோ பெரிய நீண்டது ஒரு பட்டிமன்றம் இப்போ தான் நான் முறையாக பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் இருந்து கேட்டதுனால். தமிழுக்காக எல்லா மேடையிலும் இவ்வளோ பேர் உட்கார மாட்டாங்க, அது கிராம பகுதியில் உட்கார மாட்டாங்க. தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான தமிழர்கள், தமிழ் பிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள். எல்லாருக்கும் ஊரார்கள், இளைஞர்கள், நம்முடைய டாக்டர் சக்திவேல் சார். ஏன்னா வழக்கம் போலவே இல்லாமல் கொஞ்சம் புதுசாக மாற்றி பார்ப்போம்.
ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்குன்னு சொல்லுவோம், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணு வலிக்குன்னு சொல்லுவோம், ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே நீ காது வலிக்க நேராக சொல்லியிருக்கோமா பாருங்க. எவ்வளவு 6 பேரும் என்னம்மா கிளாஸ் பண்ணிட்டார் நீங்கள் 2 பேரும், அது பேசிக்கிட்டே இருக்கு. ஒன்று முன்னும் வந்தால் ஒன்று முன்னுமா போக முடியே. ஆமாம், அதுக்கு இதில் கூட சேர்ந்தே போவீங்க. பரவாயில்ல, சாக்கு கரெக்டாக மறக்காமல் எடுத்து போகிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் அந்த பெண்கள் தான் அது சிக்கனம். நம்மளால் லுங்கியவே மறந்துட்டு ரொம்ப அழகு. ரொம்ப 6 பேச்சாளர்களும் அழகழகான விஷயங்களை அற்புதமாக சொன்னார்கள் என்பது ஒரு பக்கம். அதை நீங்கள் அழகாக கேட்டதுனால் அவங்களால் சொல்ல முடிஞ்சது. அதான் ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதமான்ற மாதிரி. எங்களுக்கு 10,000 பேர் திரண்டு கோவிலுன்னு வெடித்து மாலையை போட்டு அதெல்லாம் தேவையில்லை சார். அழகாக கேட்கக்கூடியவங்க 50 பேர் இருந்தால் கூட போதும். ஏன்னா காலமாற்றத்தை எவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா. நம்ம தாத்தன் பாட்டன் பாருங்கள், மாற்று உடை இருக்காது, பையில் 10 பைசா இருக்காது. ஆனால் அவனை மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்து 90 வயசு 110 வயசு வாழ்ந்தவன் கிடையாது. மாற்று உடை இருக்காது. திண்ணையில் உட்காந்து வெத்தலை வாக்க போட்டு சிரிச்சான்னா பக்கத்தூர் வரை கேட்கும். எப்படி இருந்துச்சு எந்திரிச்சு பார்க்குறேன், 7 எருமை காம்பவுண்டை தப்பி ஓடி இருக்கு, காட்டுக்குள்ளே போய் பிடிச்சிருக்காங்க. இதுதான் அவங்க ஐஸ்வர்யா. பாருங்க எத்தனை புராணம், எத்தனை இலக்கியத்தில் திருவள்ளுவரே இப்போ மறந்துருப்பார் அந்த குரல்லாம். ஆச்சரியமாவா, எதுவும் டவுட்னா ஐஸ்வர்யாவுக்கு தான் ஃபோன் போடுவார் வாட்ஸ்அப்பில். அது 3வது குரல் அந்த இதில் காமத்துப்பல்ல என்ன ஐஸ்வர்யா வருது அப்படின்பார். அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து தேடல். சும்மா மேடைக்கு வந்து பேசணும் இல்லாமல் தேடலோடு வந்திருக்காங்க. நீங்களும் அதே போல் நான் ஆரம்பத்தில் சொன்னதான், மேடைக்கு நம்ம விழா குழுவினர் எப்போ வர்றாங்கன்னா அவங்க ரேஸை டயர்டாக இருக்கும்போது ஒரு டீ கொண்டு வராங்க. இதுதான் சரியான மேடை. சில இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மைக்கை பட்டக்குன்னு ஒரு ஆள் வாங்குவார். என்ன கோடு ஓட்ட சட்டை போட்ட 4 வயசு பையன் காணாம் சொல்லுங்க அப்படின்னு. இதுக்காக நான் மதுரையிலேருந்து வந்தேன். அப்புறம் வேணாம் வந்துட்டானா சும்மா அதை விளையாண்டுக்கிட்டு இதே தான் எனக்கு வேலையாக நடக்கும். செல்ஃபோனை காணாம் அடித்து பாருங்கள். அது உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் அழகான ஊர். ஏன்னு சொன்னேன்னா இன்ன வரைக்கும் யாரும் செல்ஃபோன் எடுக்கல. உங்கள் ஒட்டு மொத்தத்துக்கு இந்த ஒருத்தர் எடுத்துட்டேன் போதும். நீங்கள் 600 பேர் எடுக்க வேண்டிய மெமரியை பூரா அவள் எடுத்து வச்சுருக்கேன், காலைல வாங்கிக்கோங்க. அவ்வளோ. ஏன்னா ஃபோனு தான் நம்மளை பாடாப்படுத்துது. நல்லா தூங்கிட்டு இருப்போம், ஃபோன் வரும். எனக்குலாம் அந்த வருஷம் 2024 பிறந்தோடனே சாமியை கும்பிட்டு இது மாதிரி வந்து கடவுளே வருஷம் நல்லா இருக்குன்னு வெளியே வரேன். தங்கின்னு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கா ஒருத்தன், காலைல 6 மணிக்கு அனுப்பியிருக்கா. சார் கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு, வாயில் அரிசியை போட்டால் சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. வாயில் அரிசியை போட்டு புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவானா. இந்த எங்கள் 6 பேச்சாளர் சொன்ன மாதிரி தான். ஒருத்தன் தூக்க போடுறான், ஒருத்தன் காயினை ஓட்டுறான். இதை விட நான் என்ன எங்களுக்கு ஒரு பெரிய சாவக்கட்டு பட்டிமன்றம் கிடைக்கணும். அவ்வளவு இதையும் மீறி அதே போல் நின்று கொண்டே உங்களை ரொம்ப 3.5 மணி நேரம் நின்று கொண்டே எப்படி முடிஞ்சுன்னே தெரியல. அதான் ஏன்னா உட்காந்து கேட்டவரை 3.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் நான் பாராட்டணும். எல்லாம் முடிஞ்சால் கூட ஆலயத்தில் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன ஆன்மீக மேடைனால ஒன்று சொல்லிட்டு அப்படியே நாங்கள் நிறைவு செஞ்சுருவோம். அப்படி ஒரு சைக்கிள் ஓட்டி போகிறேன், அங்கேருந்து ஒரு நிறைய விபூதியோடு வர்றார். ஐயா எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு.